ஒரு தனியார் நியூஸ் பேப்பருக்கு திரு அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது திரு எடப்பாடி தலைமையில தான் இந்த தேர்தலை சந்திக்க போறோம் என்டி அப்படின்லாம் சொல்லாம எடப்பாடியுடைய பேரை நிராகரிச்சுட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இது இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு பேசும் பொருளா இருக்கு. அதாவது எடப்பாடி தலைமை இல்லைன்னு சொல்லல, அது செங்கோட்டையனாட்டும் இருக்கலாம். அப்ப எடப்பாடி பாஜக அணி கூட வரும்போது அவர் கூட நீ ஒட்டிக்கலான்னு பாக்குற, இலவசங்களுக்கு ஆதரவான எடப்பாடி கிட்ட நீ இலவசங்களுக்கு ஆதரவா பேசி ஒட்டிக்கலான்னு பாக்குற. காங்கிரஸ் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள், அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இல்ல நான் சீமான் மாதிரி 214 பண்ணி சொன்னா உங்கள் விருப்பத்துக்கு அரசியலை பேசுறவங்க வேற, தரவுகளோட அரசியலை பேசுறவங்க வேற. அண்ணாமலை பாஜக தலைமையில எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அணி அமைச்சிட்டாரு. மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி அலாவுதீன். ஒரு தனியார் நியூஸ் பேப்பருக்கு திரு அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அதிமுகவுடைய தலைமையில் முதல்வர் வேட்பாளர் நிற்பாரு, ஆனால் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் குறிப்பாக அதில் திரு எடப்பாடி தலைமையில் தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் என்டி அப்படின்லாம் சொல்லாமல் எடப்பாடியுடைய பேரை நிராகரிச்சுட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இது இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. உங்களுடைய பார்வையில் இந்த பேட்டி எப்படி பார்க்குறீங்க? அதாவது எடப்பாடி தலைமை இல்லைன்னு சொல்லலை, அது செங்கோட்டையனாட்டும் இருக்கலாம், வேலுமணி ஆட்டும் இருக்கலாம், அமித்ஷா காலில் விழுந்து வணங்கிய தங்கமணியாகவும் இருக்கலாம். ஏதோ ஒருத்தர் அவர் காலில் விழுந்து வணங்கின ஒருத்தரை கூட அவர் வேலுமணியோ தங்கமணியோ அவரை கூட அவர் மனசுக்குள்ள வச்சிருக்கலாம். ஆனால் எடப்பாடி இல்லைன்னு அவர் சொல்லலை. ஸோ ஒரு பவர் பொலிட்டிக்ஸை அதிமுக கூட பாஜக பண்ணுறாங்க. குறிப்பாக தங்கள் விருப்பத்துக்கு அரசியலை பேசுகிறவங்க வேற, தரவுகளோட அரசியலை பேசுகிறவங்க வேற. நாளைக்கு நடக்கக்கூடியதில் ஒருத்தர் தன் விருப்பத்தை சொல்லலாம். என் விருப்பமோ அல்லது என்னோட கணிப்போ விஜய் இன்எலிஜிபிள், கமலஹாசன் சீமானுக்கு பிளஸ் ஆனது மாதிரி விஜயும் சீமானுக்கு பிளஸ்ங்கிறத நான் சொல்லலாம். அது நாளைக்கு தான் அது நிரூபிக்கப்படும். ஆனால் நடந்து போன விஷயத்துல ஒருத்தர் தவறா சொல்லக்கூடாது. இப்போ இங்கே நடந்த விஷயம் என்னன்னா, அண்ணாமலை பாஜக தலைமையில எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அணி அமைச்சிட்டாரு. இவர் ஒரு பர்சனல் டாக்ஸில் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி காரு சொன்னது மாதிரி அண்ணாமலையாவது ஒரு அணி அமைச்சிட்டாரு. எடப்பாடி கூட யார் போவா? அப்போ எடப்பாடி பாஜக அணி கூட வரும்போது அவர் கூட சகோதரர் SDPI முபாரக் தவிர யாரும் இல்லை. அவர் இப்தார் நோம்பில் போய் நான் உறுதியானமோ உங்க கூட நிற்பான்னு தன்னோட உறுதித்தன்மையை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு SDPIக்கு தெரிவிச்சுட்டு வந்தார். அப்ப எடப்பாடிக்கு எது பயம்னா, தன்னுடைய 2வது இடத்தை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை வெளிப்படையாக சொன்னாரு, ஒரு திராவிட கட்சி 13% பேருன்னாரு, நான் 15 கீழே நிறுத்தி காட்டுவேன்னு நான் சவால் விட்டேன். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல ரேட்டில் ஆகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவால அண்ணாமலையால ஒரு 30% பலம் கொண்ட ஒரு அணியை கட்டமைச்சிடலாம். அப்ப நம்ம 20%க்குள்ள நம்ம தனித்து விடப்படுவோம். அப்போ அந்த 30 20 போட்டி போட்டா அது ஒருவேளை 30 பிளஸ் ஆயிட்டு நம்ம 20 மைனஸ் ஆயிட்டோம்னா நம்ம தெளிவா 3வது இடத்துக்கு போயிடுவோம். இல்ல ஒருவேளை அது 30 மைனஸ் ஆகி நம்ம 20 பிளஸ் ஆனாலும் நம்ம 3வது இடம் தான். அப்ப அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு எதிராக ஒரு அணி அமைச்சு அதனை 50% இடத்துக்கு மேல 3வது இடம் தள்ள முடியும். அது 80% இடத்துல கூட 3வது இடம் தள்ளிடுவாங்க. அப்போ அரசியல் அரங்கத்துல 13 வருஷம் ஆல்டர்னேட்டிவா இருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வரான மாதிரி நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் ஆல்டர்னேட்டிவா இருப்போம். அந்த மாற்று சக்திங்கிற அந்தஸ்தை நம்ம இழந்துடக்கூடாது. அது இழக்காம இருக்கணும்னா பாஜகவும் நமக்கு எதிராக அணி அமைக்க சக்தி படைத்த பாஜகவும் அவர் எடுத்த 11.4% நமக்கு தேவை. அண்ணாமலையை காலி பண்ணாதான் நமக்கு 2வது இடத்துக்கு போட்டிக்கு வரக்கூடிய ஒரு போட்டியாளரை நம்ம காலி பண்ணதுக்கு சமம். அந்த முடிவெடுத்து பிஜேபிக்கு உள்ள எடப்பாடி வந்துட்டாரு. ஸோ இதுதான் உண்மை. இந்த உண்மை நிலையில இருந்து இனிமே நீங்க எங்களை விட்டு எங்கேயும் போயிட மாட்டீங்க. ஏற்கனவே சீமானுக்கு நிலைப்பாடு காங்கிரஸ் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள், கடுமையான வார்த்தை. அந்த நிலைப்பாட்டுல தான் நீங்களும் இருந்தீங்க. எப்படி நாங்க ஜெகன் மாதிரி நாங்க நவீன் மாதிரின்னு இருந்தீங்க, பிரதமரை முடிவு பண்ணுவோன்னு இருந்தீங்க. தோத்ததும் முடிவை மாத்திட்டு ஒரு பல்ட்டி சாமி ஆகி பல்ட்டி அடிச்சிட்டீங்க. அப்ப மீண்டும்
எடப்பாடி பழனிசாமியால இன்னொரு பல்ட்டி அடிக்க முடியாது. அப்ப நம்பகத்தன்மையற்ற அரசியல்வாதி, யாருக்குமே விசுவாசம் இல்லாத அரசியல்வாதி, ரொம்ப இமேஜ் டவுன் ஆயிரும், சுத்தமா அடிபட்டு போயிடுவார். அப்ப அங்க நின்று தான் தீரணும். அப்ப அங்க நின்று தீரணும்னா நம்ம டிமாண்டுக்கு அவரு ஈல்ட் ஆகணும். ஸோ அவங்க டிமாண்டுங்கிறது 65 எம்எல்ஏ சீட்டு அண்ணாமலை எடுத்து வச்ச பாஜகவின் 11.4% வாக்குக்குரிய 65 எம்எல்ஏ சீட்டு. இது ஒன் டைம் ஓட்டு அல்ல, இது பெர்மனன்ட் ஓட் ஆகும். இதற்குள்ள சீட்டை தந்தாதான் இந்த ஓட்டு உங்களுக்கு வரும். அல்லது அந்த ஓட்டு சீமானுக்கு போகும், ஸ்டாலினுக்கு போகலாம். வம்சி சந்திரன்லாம் ஸ்டாலினுக்கு போகும்னு ஒரு நண்பர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, பரபரப்பா போயிட்டு இருக்கு ஒரு ட்வீட். சீமான் தனக்கு வரும்னு அதை மைக்ரோவா அதை ரொம்ப ரொம்ப நுணுக்கமா அந்த அரசியலை சீமான் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப இந்த ஓட்டு காப்பாற்றப்படணுங்கிறது பிஜேபிக்கு நோக்கம். காப்பாற்றப்படணும்னா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு நின்னாகணும். இது அமித்ஷா கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த சீட் பேரத்தை அடிக்கிறதுக்கு தான் நாங்க தனியாட்சி அமைப்போம்னு எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்கிறார். இவரு நாங்க பிரதமரை முடிவு பண்ணுவோம்னு ஒரு வருஷத்துக்கு முன்ன சொன்னவர் தான். புரியுதா? அது சும்மா அமித்ஷாவை இது பண்றதுக்கு பேசுறாரு. நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் திரு விஜய் அவர்களும் அந்த கூட்டணியில வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கும்போது அந்த கூட்டணியில திரு விஜய் அவர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? சபார்டினேட்டா தானே கூப்பிடுறாங்க அலாவுதீன். நான் பிரைமரி ஃபோர்ஸை பற்றி தானே பேசுறேன். ஓகே, விஜய் பிரைமரின்னு சொல்லிட்டாருன்னா பிரைமரின்னு சொல்லிட்டு போறேன். எனக்கு என்ன நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜய் சொல்லிட்டாருன்னா நான் சொல்லிட்டு போறேன். எனக்கு நீ பாஜகவை எடப்பாடி தள்ளிடாதா, ஊழல் எடப்பாடி கிட்ட, கொடநாடு கொலை ஆட்சி காலத்தில் நடந்த எடப்பாடி கிட்ட, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த எடப்பாடி கிட்ட நீ ஒட்டிக்கலான்னு பாக்குற. இலவசங்களுக்கு ஆதரவான எடப்பாடி கிட்ட நீ இலவசங்களுக்கு ஆதரவா பேசி ஒட்டிக்கலான்னு பாக்குற. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுக்கு ஆதரவான எடப்பாடி கிட்ட நீயும் அதை பற்றி பேசாம ஒட்டிக்கலான்னு பாக்குற. அதைத்தானே நான் சொல்ல வர்றேன். இல்ல நான் சீமான் மாதிரி 214 பண்ணு சொன்னா ஒன்னு 4 சிஎம் கேட்டேன் நானே சொல்லிட்டு போறேன். நான் எப்படி மறைச்சிட முடியும்? அதை பிஜேபிக்காரங்க சபார்டினேட்டா தான் கூப்பிட்றாங்க. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.